நமஸ்தே அம்மா பகவான் சரணம். நான் மும்பையைச் சேர்ந்த மனோஜ் செல்லப்பன். நான் இப்போது 30 ஆண்டுகளுக்கும் மேலாக பகவத் தர்மத்தில் இருக்கிறேன். சிறு வயதிலிருந்தே நான் மிகவும் உணர்ச்சிவசப்படுபவனாக இருந்தேன். நான் மிகவும் எளிதில் மனம் புண்படுவேன், மேலும் மற்றவர்களை மன்னிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. எனது தந்தையின் மறைவுக்குப் பிறகு அன்புக்குரியவர்களை இழக்க நேரிடும் என்ற ஆழ்ந்த பயத்தை நான் வளர்த்துக் கொண்டேன். வாழ்க்கை என்பது கவலை, மனக்காயம் மற்றும் எடை போடுதல்கள் நிறைந்த தொடர்ச்சியான துயரங்களைக் கொண்டது போல் நான் உணர்ந்தேன். நான் எப்போதும் என் வலிக்கு மற்றவர்களே பொறுப்பு என்று கூறினேன், மேலும் உள் போராட்டத்திலேயே வாழ்ந்தேன். நான் கணத்திற்கு கணம் மற்றவர்களை எடை போடுவேன். இந்த பூலோகத்தின் ஒவ்வொரு உயிரினத்தையும் நான் எடை போட்டேன். அவர்கள் நடந்த விதம், பேசிய விதம், அவர்களின் உடல் தோற்றம் ஆகியவை. எனவே யாருடனும் தொடர்புபடுத்துவது எனக்கு மிகவும் கடினமாக இருக்கும். என் உள்நிலையைப் பற்றிய உணர்தல் எனக்கு முற்றிலும் இல்லை. ஆனால் அம்மா பகவானின் அருளால் கீழ்கூறியவாறு ஒரு மாபெரும் மாற்றம் பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் செயல்முறைகள் மூலம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் நிகழத் தொடங்கியது. விழிப்புணர்வில் மாற்றங்கள். என் மனம் அமைதியாகிவிட்டது. முடிவில்லாத உரையாடலில் சிக்கிக் கொள்வதற்கு பதிலாக என் எண்ணங்களை என்னால் தெளிவாகக் காண முடிந்தது. எதிர்வினையாற்றுதல் குறைந்துவிட்டன, விழிப்புணர்வு அதிகரித்தது. எனது மனக்காயத்திற்கு வேறு யாரும் பொறுப்பல்ல என்பதை நான் உணர்ந்தேன். கண்ணோட்டத்தின் இந்த மாற்றம் மன்னித்தலை சிரமமற்றதாக ஆக்கியது. மக்கள், உயிரினங்கள் மற்றும் சூழ்நிலைகள் மீதான எடை போடுதல்கள் கைவிடப்பட்டன. நான் பிரபஞ்சத்தில் முழுமையைக் காணத் துவங்கினேன். உள் மாற்றம். மன அழுத்த நிகழ்வுகளில் பயம் மற்றும் மனமுறிவுக்கு பதிலாக நான் இப்போது நிசப்தத்தில் ஆழ்ந்து விடுகிறேன். நான் உணர்கிறேன், நானே அந்த நிசப்தம் என்று. மனதின் விளையாட்டுகள் தெளிவாகிவிட்டன. என் கட்டுப்பாட்டில் எதுவும் இல்லை என்பதைக் கண்டு என்னால் வாழ்க்கையுடன் ஒத்திசைந்து செல்ல முடியும். சுய விருப்பத்தின் மாயை மறைந்தது. அருளுக்கு சரணடைதல் மட்டுமே எஞ்சுகிறது. ஸ்ரீமூர்த்தி மாற்றங்களின் ஒரு கணநேரக் காட்சி கூட உடனடியாக என் சைதன்யத்தில் தாக்கம் ஏற்படுத்துகிறது. நான் நிசப்தத்தின் ஆழ்ந்த நிலைக்கு செல்கிறேன். என்னால் எளிதாகவும் சிரமமின்றியும் ஆனந்த நிலையை கடவு செய்யவும், மற்றவர்கள் மீதான விளைவைக் காணவும் முடிகிறது. அவர்கள் அமைதியாகிவிடுகின்றனர். நான் தொடர்ந்து சிரமமின்றி சோமாவைப் பெறுகிறேன். இது நிறைய குணப்படுத்தும் அற்புதத்தையும் உள்நிலையில் மாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. முக்தி மோக்ஷா வகுப்புகளின் போது பகவானின் இருப்பு தன்னிச்சையான ஆனந்தத்தை, நாராயணனின் பேரின்பத்தை தூண்டுகிறது. பல முறை என் தேகம் ஒரு தெய்வீக அசைவின்மையில் உறிஞ்சப்படுவது போல் கனமாகிவிடுகிறது. பல வருட கவலை, பயம், உணர்ச்சிவசப்படுதல் மற்றும் எடை போடுதலுக்குப் பிறகு நான் இப்போது ஒரு புதிய உள்நிலையில் வாழ்கிறேன். உணர்வற்ற நிலையில் இருந்து விழிப்படைந்த நிலை வரை, மனக்காயத்தில் இருந்து மன்னித்தல் வரை, பயத்திலிருந்து வாழ்க்கையுடன் இணைந்து செல்லுதல் வரை, எடை போடுதலில் இருந்து ஏற்றுக்கொள்ளுதல் வரை, துயரத்தில் இருந்து நிசப்தம் வரை. அம்மா பகவானின் எல்லையற்ற அருளால் மட்டுமே இவை அனைத்தும் சாத்தியமாகியது. ஜெய் போலோ கருணாமூர்த்தி முக்தி பிரதாதா ஸ்ரீ அம்மா பகவான் கி ஜெய்.